அவள் பெயர் என்னவோ அடுக்க முடியாத கவிதை. கல்லூரிக்குச் செல்கிறாள் கல்வி கற்க அல்ல, காதல் கற்கவும் அல்ல, காரியம் சாதிக்க. அவள் தோளில் தொங்கும் பையின் கனத்தை விட அவள் மனதில் ஏந்திய வஞ்சகத்தின் கனம் அதிகம். சதுரம் போடும் கண்கள், சிரிக்கும் உதடுகள், சிக்கென பிடித்த புடவை, சரித்திரத்தை மாற்ற பிறந்தவள். அழகு அள்ளி கொடுத்த பிரம்மா அறிவுக்கு ஏன் இவளிடம் கை விரித்தார்? மதிப்பெண் தாள்கள் இவள் அழகுக்கு சலாம் போடாது. அதனால்தான் அறிவுக்கு பதிலாக உடலை ஆயுதமாக்கினார். குருவின் வீடு குறிவைக்கப்படுகிறது, பாடச் சந்தேகம் ஒரு போர்வையாக. கதவு திறந்தது, கற்பு நிலை தடுமாறுகிறது. தேநீர் கோப்பையில் தேவையற்ற சுகம் தேடுகிறாள். ஆவி பறக்கும் தேநீராய் அவளின் ஆசைகள், நெருக்கம் பழகும் நினைவுகள். ஆசானின் கண்கள் அவளின் உள்ளே ஊடுருவின. உடலின் மொழி அவருக்கு தேவையில்லை, அறிவின் மொழி ஒன்றே அவருக்கு போதும். கண்மணி கல்வி கவிதையடி, உன் தேகம் சந்தை பொருள் அல்ல, அது கோயில், கலை கோயில். ஞானம் பெரு, ஞானத்தால் உலகம் உன் கால் பதிக்கும். உன் அழகை அறிவு அரியணையில் ஏற்றும். கற்பனை கோட்டைகளை இடி, கற்பது ஒன்றே உனது கர்மம். போபடி நீ புது சரித்திரம் படை. உன் ஆசிரியன் உனக்கு வழிகாட்டியாய். எரிமலை வெடித்தது, ஆனால் எரிந்தது அவள் காமம். குருவின் வார்த்தைகள் அவளை குருடாக்கின. அவள் அடி எடுத்து வைத்தாள், ஆனால் கற்பனை உலகில் இருந்து நிஜ உலகிற்கு அவள் தோற்றாள். ஆனால் ஜெயித்தாள், மானிட பெண்ணாய் மாறினாள்.